லேவியர் 26ஆம் அதிகாரம். நீங்கள் உங்களுக்கு என சிலைகளையும் படிமங்களையும் கல் தூண்களையும் உருவாக்கி கொள்ள வேண்டாம். வணங்குவதற்கென கல் சிலைகளை நாட்டில் நாட வேண்டாம். ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். என் ஓய்வு நாட்களை கடைபிடித்து என் தூயகத்திற்கு அஞ்சி வாழ்வீர்களாக. நானே ஆண்டவர். நீங்கள் என் நியமங்களை கவனமாய் கைக்கொண்டு கட்டளைகளை நிறைவேற்றி அவற்றிற்கு ஏற்ப நடந்தால் ஏற்ற காலத்தில் மழையை பெய்யச் செய்வேன். வயல் தன் பலன்களை தரும், நிலத்தின் மலன்கள் தங்கள் கனிகளை தரும். கதிர் அறுப்பு திராட்சை பல அறுவடை வரை இருக்கும். பல அறுவடை பயிர் விதைப்பு வரை வரும். நீங்கள் விரும்புவனவற்றை உண்டு நாட்டில் நலமாய் வாழ்வீர்கள். நாட்டிற்கு அமைதி அருள்வேன். அச்சுறுத்தவாரின்றி படுத்துக் கொள்வீர்கள். நாட்டில் இராதபடி கொடியின் விலங்குகளை ஒழிப்பேன். வாள் உங்கள் நாட்டில் உழவுவதில்லை. உங்கள் எதிரிகளை அடிப்பீர்கள். எதிரிகளை துரத்தி அடிப்பீர்கள். அவர்கள் உங்கள் வாளால் வெட்டுண்டு வீழ்வர். உங்களில் 5 பேர் 100 பேரையும் 100 பேர் 10,000 பேரையும் துரத்துவீர்கள். உங்கள் எதிரிகள் உங்கள் முன் வாளால் வெற்றுண்டு அழிவர். நான் உங்களுக்கு கருணை கண் காட்டி உங்களை பழுக்கவும் பெருகவும் செய்து உங்களிடம் இருக்கும் என் உடன்படிக்கையை நிலைப்படுத்துவேன். சென்ற ஆண்டின் பழைய தானியத்தை உண்பீர்கள். புதிய தானியத்தின் வருகையால் பழையது விலக்கப்படும். என் உறவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன். நான் உங்களுக்கு வெறுப்பதில்லை. உங்கள் நடுவே நான் உலவுவேன். நானே உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாயிராதபடிக்கு நான் உங்களை அவர்கள் நாட்டிலிருந்து புறப்படச் செய்வேன். உங்கள் நுகதடிகளை முடித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நான். நீங்கள் என் சொல்லை கேளாமல் கட்டளைகளுக்கு ஏற்ப நடக்காமல் என் நியமங்களை தள்ளிவிட்டு நீங்கள் என் கட்டளைகளை வெறுத்து சட்டங்களை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை முறிந்துவிட்டால் திகிலையும் என்புருக்கி நோயையும் காய்ச்சலையும் வர பண்ணுவேன். அவை உங்கள் கண்களை பூக்கச் செய்து உயிரை உறிஞ்சும். நீங்கள் பயனில்லாமல் விதைப்பீர்கள். எதிரிகள் பலனை தின்பார்கள். உங்கள் எதிரிகள் முன்னிலையில் முறியடிக்குமாறு என முகத்தை உங்களுக்கு எதிராக திருப்புவேன். உங்கள் பகைவர் உங்களை ஆள்வர். யாரும் துரத்தாமலேயே நீங்கள் ஓடுவீர்கள். இதன் பின்னரும் நீங்கள் என் சொல்லை கேட்கவில்லை எனில் நான் உங்கள் பாவங்களுக்கு ஏற்ப 7 மடங்கு உங்களை தண்டிப்பேன். உங்கள் முரட்டு பெருமையை அழித்து வானத்தை இரும்பை போன்றும் நிலத்தை வெண்கலத்தை போன்றும் இருக்கச் செய்வேன். உங்கள் ஆற்றல் வீணாக செலவழியும். நாடு தன் பலனையும் நிலத்தின் மரங்கள் தன் கனிகளையும் கொடா. நீங்கள் என் சொல்லை கேட்க மனமற்று எனக்கு எதிராக செயல்பட்டால் உங்கள் தவறுகளுக்கு தக்க 7 மடங்கு துன்பத்தை உங்கள் மீது வரச் செய்வேன். உங்களுக்குள் காட்டு விலங்குகளை வரவிடுவேன். அவை உங்கள் பிள்ளைகளை அழிக்கும். உங்கள் ஆடு மாடுகளை அழித்து உங்களை குறைந்து போகச் செய்யும். உங்கள் பாதைகள் பயன்படுத்துவோர் இல்லாமல் பாழாகும். அப்படியும் இந்த தண்டனையால் திருந்தாமல் எனக்கு எதிராக நீங்கள் நடந்தால் நான் உங்களுக்கு எதிராக நின்று உங்கள் பாவங்களுக்கு ஏற்ப 7 மடங்கு தண்டனையை வரச் செய்வேன். உடன்படிக்கையின் நீதியை நிலைநாட்டி பழிக்கு பழி வாங்கும் வாளை வரச் செய்வேன். உங்கள் நகர்களுக்கு நீங்கள் வந்த பின்னர் உங்களுக்குள் கொள்ளை நோயை வரச் செய்வேன். எதிரிகளிடம் உங்களை கையளிப்பேன். உணவு என்னும் ஆதரவாய் உங்களிடமிருந்து அகற்றி விடுவேன். 10 பெண்கள் ஒரே அடுப்பில் அப்பம் சுட்டு அதை சமநிறையாக பங்கிட்டு கொடுப்பர். நீங்கள் உண்டும் நிறைவடையாம மாட்டீர்கள். இதற்கு பின்னும் நீங்கள் என் சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லை எனில் நான் பெரும் கோபம் கொண்டு உங்களை எதிர்த்து உங்கள் குற்றங்களுக்காக 7 மடங்கு தண்டிப்பேன். உங்கள் புதல்வர்களின் சதையும் புதல்விகளின் சதையும் தின்பீர்கள். நான் தொழுகை மேடுகளையும் தூப பீடங்களையும் தகர்த்து
உங்கள் சடலங்களை உயிரற்ற தெய்வ சிலைகள் மீது வீழச் செய்வேன். என் உள்ளம் உங்களை வெறுக்கும். உங்கள் நகர்கள் பாலை நிலமும் உங்கள் புனித இடங்கள் நிலமும் ஆகும். உங்கள் பலிகளின் நறுமணம் எனக்கு உவப்பாயிராது. உங்கள் எதிரிகளே அதிர்ச்சி அடையும் வகையில் அவர்கள் குடியிருக்கும் உங்கள் நாட்டை பாழாக்குவேன். உங்களை உலக மக்களுக்கெல்ல சிதறடித்து உங்களை உருவின வாளால் துரத்துவேன். உங்கள் நாடு பால் நிலமும் உங்கள் நகர் பாலை நிலமும் ஆகும். நாடு பாழாய் கிடக்கும். அப்போது அது தன் ஓய்வாண்டுகளை மகிழ்ச்சியாய் அனுபவிக்கும். அது ஓய்வடைந்து தன் ஓய்வை அனுபவித்து முடிக்கும். அப்போது நீங்கள் எதிரிகளின் நாட்டில் இருப்பீர்கள். நீங்கள் குடியிருந்த போது அது ஓய்வாண்டுகளிடையே ஓய்வற்று இருந்தபடியால் அது பாழாய் கிடக்கும். காலங்களின் ஓய்வாயிருக்கும் உங்கள் எதிரிகளின் நாட்டில் உங்களுக்குள் எஞ்சியிருப்போரின் உள்ளத்தில் நான் சோர்வை ஏற்படுத்துவேன். காற்றில் பறக்கும் இலையின் ஓசை கூட அவர்களை அச்சுறுத்தும். வாளுக்கு தப்பியோடுவது போல ஓடி யாரும் துரத்தாமலேயே விழுவார்கள். வாளால் துரத்தியப்படும்போது யாரும் துரத்தாமலேயே ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள். உங்கள் எதிரிகளுக்கு முன் உங்களால் நிற்கவும் இயலாது. வேற்றினத்தாரிடையே அழிந்து போவீர்கள். உங்கள் எதிரிகளின் நாடு உங்களை விழுங்கும். உங்களுக்குள் எஞ்சிருப்போர் எதிரிகளின் நாடுகளில் தங்கள் குற்றங்களாகவும் தங்கள் மூதாதையரின் குற்றங்களாலும் சோர்வுற்று எனக்கு எதிராக அவர்கள் செய்த குற்றங்களும் அவர்கள் மூதாதையர் செய்த குற்றங்களும் நான் அவர்களுக்கு எதிராக மாறி அவர்களின் எதிரிகளின் நாட்டிற்கு அனுப்ப செய்தன. அதனை அவர்கள் அறிக்கையிட்டு அப்போது அவர்கள் விருத்த சேதனம் அற்ற இதயத்தை தாழ்த்தி குற்றத்திற்கு கழுவாய் தேடினால் நான் யாக்கோபுடன் செய்த உடன்படிக்கையும் ஈசாக்குடன் செய்த உடன்படிக்கையும் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கையும் நினைவு கூர்வேன். நாட்டையும் நினைவு கூர்வேன். அவர்களின் செயலால் வெறுமையாய் விடப்பட்டு பாழாய்க்கு போன நிலம் தனது ஓய்வாண்டுகளை நிறைவாய் அனுபவிக்கும். என் கட்டளைகளை ஏற்கதாலும் நியமங்களை வெறுத்ததாலும் தங்கள் குற்றங்களுக்கு அவர்கள் கழுவாய் தேடுவர். ஆயினும் அவர்கள் தங்கள் எதிரிகளின் நாட்டில் இருக்கும் பொழுது என் உடன்படிக்கை பொருளற்றதாகி விடுமாறு நான் அவர்களை முற்றிலும் அழிக்கவோ புறக்கணிக்கவோ மாட்டேன். ஏனெனில் நானே அவர்களின் கடவுளாகிய ஆண்டவர். நான் அவர்களுடைய கடவுளாகிய வேற்றினத்தார் கண்முன்னே எகிப்திலிருந்து அவர்களின் மூதாதையரை அழைத்து வந்து அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்களுக்காக நினைவு கூறுவேன். நானே ஆண்டவர். சீனாய் மலையில் மோசேயின் மூலம் அவருக்கு இஸ்ரேலருக்கும் இடையில் ஏற்படுத்தி கொண்ட நியமங்களும் நெறிமுறை சட்டங்களும் இவையே. லேவியர் 27ஆம் அதிகாரம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, ஒருவர் யாரையேனும் பொருத்தனையாக செலுத்தி திட்டமிட்டிருந்தால் அவர்கள் உன் மதிப்பின்படி ஆண்டவருக்கு உரியவர். 20 வயதிலிருந்து 60 வயதிற்கு உட்பட்ட ஆண் மகனுக்கு திருக்கோவில் அளவையின் படி 600 கிராம் வெள்ளி, பெண்ணாய் இருந்தால் 350 கிராம் வெள்ளி, 5 வயது முதல் 20 வயது வரையுள்ள ஆண் பிள்ளைக்கு 230 கிராம், பெண் பிள்ளைக்கு 115 கிராம், 1 மாதம் முதல் 5 வயதிற்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளுக்கு 6 கிராம் வெள்ளி, பெண் பிள்ளைகளுக்கு 35 கிராம் வெள்ளி, 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவரை 170 கிராம் வெள்ளியாகவும் மூதாட்டியை 115 கிராம் வெள்ளியாகவும் மதிப்பிட வேண்டும். தன் மதிப்பை செலுத்த வாய்ப்பற்ற ஏழையெனின் குரு முன்னிலையில் அவர் வந்து நிற்க பொருத்தனை செய்தவரின் நீதி நிலைக்கு ஏற்ப குரு அவரை மதிப்பிட வேண்டும். ஆண்டவருக்கு காணிக்கையாக பொருத்தனை செய்தது விலங்கு எண்ணில் அது ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட்டது ஆகும். அது மாற்ற தகுந்தது அன்று.
நல்லதுக்கு பதில் கேட்டதையும் கெட்டதுக்கு பதில் நல்லதையும் கொடுக்கலாகாது. ஒரு விலங்குக்கு பதிலாக வேறொரு விலங்கை கொடுக்க விரும்பினால் அவை இரண்டும் ஆண்டவருக்கென பிரிந்து வைக்கப்பட்டவை ஆகும். அது பலியிட தகுதியற்ற தீட்டான விலங்கு எனில் அதை குரு முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். குரு அதன் தரத்தின் உயர்வு தாழ்வை மதிப்பிடுவான். அவன் மதிப்பிடுவதையே அதன் மதிப்பாகும். அதனை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் 1/5 மிகுதியாக செலுத்த வேண்டும். ஒருவர் நேர்ச்சையாக தன் இல்லத்தை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டால் குரு அதன் தரத்தின் உயர்வு தாழ்வை மதிப்பிடுவான். அவன் மதிப்பிடே அதன் மதிப்பாகும். அதன் உடைமையாளர் அந்த வீட்டை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் 1/5 மிகுதியாக செலுத்த வேண்டும். அது மீண்டும் அவருடையதாகும். ஒருவர் தன் குடும்ப நிலத்தின் பகுதியை நேர்ந்து கொண்டால் அதன் மதிப்பு விதைப்பாட்டிற்கேற்ப இருக்க வேண்டும். ஒரு களம் பார்லி விதை பாடுள்ள வயல் 600 கிராம் வெள்ளிக்காகவும் யூபிலி ஆண்டில் தம் வயலை நேர்ச்சை செய்தால் நீ மதிக்கிறபடியே அதன் மதிப்பு இருக்கும். யூபிலி ஆண்டிற்கு பின்னர் அதை நேர்ந்து கொண்டால் அடுத்த யூபிலி ஆண்டு வரை எஞ்சியுள்ள ஆண்டுகளுக்கு ஏற்ப அதன் மதிப்பு குருவினால் கணக்கிடப்பட்டு அதன் உண்மை மதிப்பிலிருந்து குறைக்கப்படும். வயலை நேர்ச்சியாக செலுத்தினார் அதை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் 1/5 கூட்டி கொடுக்க அது அவருடையது ஆகும். வயலை மீட்காமல் அதை வேறு ஒருவருக்கு விற்றால் அதனை மீட்க இயலாது. அது யூபிலி ஆண்டில் விடுவிக்கப்படும் போது ஆண்டவருக்கென நேர்ந்து கொள்ளப்பட்ட நிலமாக கருதப்படும். அது குருவின் உடைமை ஆகும். ஒருவர் தன் குடும்ப சொத்து அல்லது ஒரு வயலை வாங்கி அதை ஆண்டவருக்கென நேர்ச்சியாக செலுத்தினால் யூபிலி ஆண்டு மற்றும் அதற்குண்டான மதிப்பிற்கேற்ப அதன் விலை குருவினால் கணக்கிடப்படும். அந்த மதிப்பு அன்றே ஆண்டவருக்கு நேர்ச்சியாக செலுத்தப்படும். எவரிடமிருந்தும் அந்த வயலை வாங்கினாரோ அவர்களுக்கு யூபிலி ஆண்டில் அது திரும்ப கொடுக்கப்படும். மதிப்பீடுகள் அனைத்தும் தூயதாக செக்கேலின்படி கணக்கிட வேண்டும். ஒரு செக்கேல் என் 11 கிராம் தலையீச்சு ஆண்டவருடையது. அதனை நேர்ச்சியாக வேண்டாம், ஏனெனில் அது மாடோ ஆடோ ஆண்டவருக்கு உரியதே. தீட்டான கால்நடையின் முதற் பிறப்பு எனில் அதன் மதிப்பினால் அதனை மீட்டு அதனுடன் மீண்டும் 5/4 கூட்டிக் கொடுக்க வேண்டும். மீட்கப்படாவிடில் அதன் மதிப்பிற்கேற்ப அதனை விற்றுவிடலாம். ஒருவர் காணிக்கையாக செலுத்திய தனக்குரிய மனிதரையும் விலங்கையும் குடும்ப நிலத்தையும் ஆண்டவருக்கென நேர்ந்து விட்டால் அவற்றுள் எதையும் விற்கவோ மீட்கு கொள்ளவோ வேண்டாம். நேர்ச்சை அனைத்தும் ஆண்டவருக்கே முற்றிலுமாக பிரித்து வைக்கப்பட்டன. சபிக்கப்பட்ட எவரும் மீட்கப்படலாகாது, அவர் கொல்லப்பட வேண்டும். நிலத்தின் தானியங்களிலும் மரங்களின் கனிகளிலும் 10 ஆண்டவருக்குரியது. அது ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட்ட வேண்டியதே. அவற்றின் எதையேனும் மீட்க விரும்பினால் அதன் மதிப்போடு 1/5 கூட செலுத்த வேண்டும். மேய்ச்சலுக்கு உட்பட ஆடு மாடுகளின் 10 ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டும். அது உயர்ந்தது எது தாழ்ந்தது என பார்க்க வேண்டாம். அதை மாற்றாகவும் வேண்டாம். மாற்றினால் அவை இரண்டும் ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டும். அவை மீட்கப்படலாக. இஸ்ரேலருக்கு கூறும்படியாக ஆண்டவர் மோசேக்கு சீனாய் மலையில் வழங்கிய கட்டளைகள் இவையே.